அதே ராம் ராம் எதுக்குளம் வந்துட்டு முழுக்க அழிந்து போயிடும் அப்படின்னு சாபமாயிடுறது. அதிலிருந்து 2 பேருக்கு மட்டும் விலக்கு கிடைக்கிறது. ஒருத்தர் வந்து உத்தவர், இன்னொருத்தர் வஜ்ரநாபன் அப்படிங்கிறது அனிருத்துக்கும் உஷாவுக்கும் பிறந்த குழந்தை, கிருஷ்ணனுடைய பேர குழந்தை. இந்த 2 பேருக்கு மட்டும் யாராலன்னா ராதையினுடைய அனுக்கிரகத்தினால கிடைக்குது. உத்தவர் வந்து கிருஷ்ணால் அனுப்பப்பட்டு பிருந்தாவனத்துக்கு போகிறார் இல்லையா, அங்கே கோபியர்கள்லாம் அவர் சந்திக்கிறார். அந்த இடத்துல கருணையோட ராதாராணி அவங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங்கை பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு முறை குருக்ஷேத்திரத்துக்கு ராதாராணி வராங்க. அப்போது அவங்கள பார்க்குறதுக்காக துவாரகாலேருந்து பல பேர் வராங்க. அதில் இந்த குழந்தை, அந்த வஜ்ரநாபன் அவனை தூக்கிட்டு வராங்க. அந்த குழந்தையை பார்த்ததும் கருணையோட கிருஷ்ணனுடைய கொள்ளு பேரன் அப்படிங்கிறதுனால அவள் பிளஸ் பண்ணுறாலாம், இந்த குழந்தைக்கு அந்த பெரிய சாபத்திலிருந்து விலக்கு இருக்கட்டும் அப்படின்னு பிளஸ் பண்ணாங்க. அதனால் அவங்க 2 பேர் மட்டும் அந்த எதுக்குளம் அழிந்த பொழுது தப்பித்தார்கள்னு பார்க்குறோம். அந்த வஜ்ரநாபன் தான் பிருந்தாவனத்தில் 3 முக்கியமான சுவாமி விக்கிரகங்கள் வர்றதுக்கு காரணமாக அவர் குழந்தையில் கிருஷ்ணரை பார்த்த ஒரு அனுமானத்தில் 3 விக்கிரகங்கள் பண்ணுறார். ஒன்று வந்துட்டு கோவிந்த்ஜி, இன்னொன்று கோபிநாத், இன்னொன்று மதன் மோகன் சொல்லிட்டு இந்த 3 விக்கிரகங்கள் அவர் எங்கேருந்து பண்ணார் அப்படின்னு சொல்லும் பொழுது, எந்த சிறையில் வந்து தேவகி எந்த ஒரு கல்லின் மீது கிருஷ்ணனை பிரசவித்தாலோ அந்த கல்லை கொண்டு இந்த விக்கிரகங்கள் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ராதே ராதே.